அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு பலவிதமான விஷயங்கள் குறித்து, கூட்டணி குறித்து, தேர்தல் வியூகங்கள் குறித்தெல்லாம் பேசப்படலாம் அப்படின்ற தகவல்கள் நமக்கு இருந்தது. அதில் என்ன பேச போகிறாங்க, என்ன மாதிரியான வியூகம் வகுக்கப்படும், இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அமித்ஷா வீட்டில் பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அந்த செய்தியை தான் அண்மை செய்தியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து என்டிஏவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றத்திற்கு பிறகு டிடிவி அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர் தான் எங்களுக்கு சிக்கல் என சொல்லி வெளியேற்றிய பிறகு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைப்பை வலியுறுத்திவிட்டு டெல்லி சென்று முக்கியமாக அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்சமயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அதனால இந்த சந்திப்பு என்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனூடாக நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு, அதில் பல்வேறு விஷயங்களை அவர் வலியுறுத்தி பேசியிருந்தார். அதிமுக ஒற்றுமை, வெளியேறியவர்கள் தொடர்பான விஷயத்துல ரொம்ப காட்டமாக எதிர்வினையாற்றியிருந்தார். இனி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை, துரோகிகள் இனி அழிந்து போவார்கள் என்ற நிலையில அவர் தனது கடுமையான நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார். இந்த சூழல்ல தான் இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய வாகனம் செல்லக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்கிறீங்க.